வணக்கம், வெல்கம் டு மானஸ் கிச்சன். மானஸ் கிச்சனில் இன்றைக்கி ஒரு சூப்பரான கொரியாண்டர் சட்னி பார்க்க போகிறோம். கொரியாண்டர் சட்னி அப்படின்னாலே ஆல் ஸ்நாக்ஸுக்கு இதை வச்சு சாப்பிட்லாம். இந்த வின்டர் கிளைமேட்டில் ஒரு பஜ்ஜி போட்டாலும் சரி, இல்லாட்டி நீங்கள் ஒரு பானிபூரிக்கு இதை தண்ணியாக கலக்கி சாப்பிட்டாலும் சரி. இதுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு 2 கட்டு அளவுக்கு நீங்கள் கொரியாண்டரை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு 3 வாட்டி, ஏன்னா மண் அடியில் இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா இஞ்சி, பச்சை மிளகாய், லெமன் ஜூஸ். ஸோ இப்போ ஒரு 2 கட்டுக்கு நான் இந்த அளவுக்கு தான் குவான்டிட்டி எடுத்திருக்கேன். ரொம்ப சிம்பிளாக அரைக்கக்கூடிய கொரியாண்டர் சட்னி தான் பார்க்குறோம். பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். இஞ்சி, பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொரியாண்டரையும் நம்ம கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டோம். அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் இப்போ சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் அரைச்சிட்டு தண்ணி ஊற்றியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு பஜ்ஜி சொஜ்ஜிக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. தேவையான எவ்வளோ தேவைப்படுது அப்படின்ட்டு இன்க்ரீடியன்ட்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம். இதை பார்த்துட்டு நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது சட்னின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.